அன்புள்ள மக்களே, நானும் உங்களில் ஒருவனாக பேசுகிறேன். நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் அல்லது ஒரு யூதர் அல்லது ஒரு இந்து மதம், சிலைகள் வழிபாடு, புத்த வழிபாடு அல்லது ஒரு ஆழமான நாத்திகம் அல்லது ஒரு மதசார்பற்ற பெண் அல்லது ஒரு ஆணாக இருக்கலாம். இது முக்கியமில்லை. நானும் மனிதனாக உங்களிடம் சொல்கிறேன். ஒரு நாள் உங்களிடம் கேட்டுப் பாருங்கள், ஏன் நம்பணும், எதற்காக நம்பணும் என்று. எதற்காக இந்த மதத்தை கடைப்பிடிக்கிறோம் என்று ஒரு நாளாவது யோசித்தது உண்டா? நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள் என்றால், ஏன் இயேசு கிறிஸ்துவின் நித்திய இரட்சிப்பை ஒரே வழி என்று யோசித்துப் பார்த்தாயா? இரட்சிப்பு கொடுப்பவரை சிலுவையில் அறைவார்களா? கடவுள் மற்றவர்களை விடுவித்துக்கொள்ள தன்னை தியாகம் செய்ய காரணம் என்ன? உண்மையில் இயேசு ஒரு கடவுள் அல்ல, அவர் 3 என்று நம்புகிறேன். தந்தை மற்றும் மகன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர். ஒரே நேரத்தில் 3 சுய உருவிலுள்ளவர் ஒன்றாவது எப்படி? இதன்படி தேவாலயம் எதற்காக? அதற்கு என்ன ஆதாரம்? பைபிளில் உள்ள வார்த்தை உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையா? அதை காலப்போக்கில் கூட்டவோ அல்லது நீக்கவோ தேவையில்லை என்பது உண்மையா? இயேசு கிறிஸ்து யாருடைய தூதன்? எதற்காக அவருடைய வாழ்க்கையை அனைவரும் பின்பற்றுகிறார்கள்? நீங்கள் எப்போதும் உங்களை இந்த கேள்விகள் கேட்டதுண்டா? பிறகு மாறாக விதி என்ன? ஏன்? கிறிஸ்துவர்களுடைய வேலை என்ன? பிற தேவாலயங்களை யாருக்காக கடைப்பிடிக்கிறார்கள்? சரியான வழியில்தான் செல்கிறோமா என்று ஒரு நாளாவது யோசித்துப் பார்த்தாயா? அதற்கான செதில்கள் என்ன? எப்படி அதை ஒப்புக்கொள்ள வேண்டும்? நீங்கள் ஒரு யூத விசுவாசி. யூதராக இருக்கும் பட்சத்தில் நேர்மையான அடித்தளத்திற்கு வழி என்ன? அதை ஏன் நம்புகிறீர்கள், அடுத்தவர்கள் நம்பாத போதும்? ஏன் அனைவரும் நம்பும்படி இல்லை, இது உங்களுக்கு மட்டும்தானா? பாவத்தையும் துக்கத்தையும் கொடுப்பவன்தான் கடவுளா? பிறகு ஏன் கடவுளை நீங்கள் நம்புகிறீர்கள்? உங்கள் நம்பிக்கைக்கு சான்றுகள் என்ன? ஒவ்வொரு யூதர்களுக்கும் தோரா சிக்கலான அணிகளாக உள்ளதா? மாறாக அவர்கள் அனைவரும் ஒரு யூதராக யார் வரையறைக்கு உட்பட்டுள்ளன? கடவுளின் வாக்குறுதிகள் யூதர்களுக்கு மட்டுமே தெரியுமா? ஏன்? யூத மதத்திலுள்ள மற்றவர்களின் நிலை என்ன? அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? உங்களை பொறுத்தவரை அடுத்த மதத்தினரின் நிலை என்ன? நீங்கள் ஒரு இந்து மதம். நீங்கள் சரியான வடிவம் மற்றும் மறுபிறவி வாழ்க்கை சுழற்சி என்று உறுதியாக இருக்கிறீர்களா? இதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை நம்பாதவர்களின் விதி என்ன? உணர்ச்சிகள் நம்பிக்கையை அளவிட சரியான வழியா? உங்கள் சமய நூலை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியுமா? நீங்கள் ஒரு புத்த விசுவாசி. உண்மையில் புத்தர் கடவுளின் மகன் என்பதற்கு உங்களிடம் சான்று உள்ளதா? எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் காப்பாற்றுகிறாரா? நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கூறுபவர். யார் உங்களை படைத்தது? யார் உங்களை அழிப்பது? ஏன் உருவாக்கப்பட்டீர்கள்? பின்னர் இறந்து மறக்க இந்த சூழ்நிலையில் வாழ விரும்புகிறீர்களா? எல்லா மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சக்தியை நம்புகிறான், ஆனால் இறந்த பிறகு அவன் பயப்படுகிறான். அருமை சகோதரரே, நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் வலுவாக இருங்கள். நீங்கள் அதை சரியான மார்க்கம் என்று நம்புங்கள் மற்றும் பிற மதங்கள் பொய்யானதே என்றும் நம்புங்கள். நீங்கள் இந்த உண்மையை உங்கள் ஆத்மாவிடம் பந்தயம் கட்ட தயாராக. இங்கு உண்மையை சொன்னால், இந்த உலகத்தில் மொத்தத்தில் 24 மதங்கள் உள்ளன. அதில் 100க்கும் மேற்பட்ட நம்பிக்கைகள் உண்டு. கிறிஸ்துவ மதத்தில் 4,50,000 பிரிவுகள் உள்ளன. அவை மற்றவைகளை விட முழு உண்மையை கூறிக்கொள்பவை. ஒவ்வொரு சமயத்தை உடையவரும் உங்களைப் போன்ற பக்தி மற்றும் நேர்மையான நபர் என்று புரிகிறதா?
அவை சரியாக அறிந்து இருக்குமா? நீங்கள் அவர்கள் புனித நூலை படிக்கலாமா? அவர்களுக்கு வற்புறுத்தும் ஒரு நியாயம் வேண்டும். அதை அளந்து பார்த்தால் ஒரு நியாயமும் இருக்காது. அவர்கள் கடவுளை வணங்குவார்கள் மற்றும் பேச்சை கேட்பார்கள். அதை அப்படியே வாழ்க்கையில் பின்பற்றுவார்கள். அவரை விவரிக்க முடியாத அளவுக்கு நேசிப்பார்கள். அதை அப்படியே பாதுகாத்து வைத்துக் கொள்வார்கள். அனைத்தும் சரியாக இருக்க முடியாது. பெரிய மற்றும் சிறிய பிரச்சனைகள் மீது முரண்பாடு இல்லையா? பகுத்தறிவு உள்ள மனிதர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட ஆய்வில் உண்மையான மதம் எது என்பது தெரியவந்தது. அதிலிருந்து கடவுள் என்பது நம்பிக்கை மட்டுமே. அது ஒரு மரமாகவோ அல்லது ஒரு கிரகமாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு படமாகவோ இருக்கலாம். அதை அவர்கள் மனதில் வைத்து சாகும் வரை வழிபடுவார்கள். உண்மையான கடவுள் என்பது அவர்தான் படைப்பாளி. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாவிதமான சக்திகளும் இருக்கும். அதை பயன்படுத்தவும் தெரியும். அவருக்கே ஆக்கவும் அழிக்கவும் உரிமை இருக்கும். அவருக்கே பரிசளிக்கவும் தண்டிக்கவும் உரிமை உண்டு. அவர் மனிதர்களுடன் தொடர்பில் இருப்பார். அவருக்கென்று தனி கடவுள் இருக்காது. அவருக்கு தூதர் இருக்கும். தூதர் நமக்கு சரியான வழியை சொல்லுவார். தூதர் வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார். கடவுளை பின்பற்றினால் அவர்களுக்கு வெகுமானம் வழங்கப்படும். பின்பற்றவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். கடவுளின் நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். கடைபிடிக்காதவர்கள் நரகம் செல்வார்கள். இவைகளை எல்லாம் செய்யவில்லை என்றால் அவர் கடவுள் அல்ல. மதம், அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்றால், வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் மற்றும் இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை, இவற்றை கூறுவதுதான் உண்மையான மதம். இவையெல்லாம் மனிதனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அடுத்து மனிதனுடைய நல்ல வழிமுறைகளை கூற வேண்டும். அனைத்து தலைமுறைகளுக்கும் ஒவ்வொரு நாடு அதன் மக்களுக்கும் ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். மதம் அதிகரிக்கவோ குறையவோ கூடாது. ஒரு மார்க்கத்தின் கோட்பாடுகள் தெளிவானதாக இருக்க வேண்டும் மற்றும் வெளிப்படையான தோற்றம் இருக்க வேண்டும். உண்மையான மதத்தில் வேறுபாடு இருக்காது. மதம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். அது உடல் மற்றும் ஆன்மாவின் உருவமாக இருக்க வேண்டும். அது வாழ்க்கை மற்றும் உடல் நலம் மற்றும் நன்மதிப்பிற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இஸ்லாம் இயற்கையான பழக்க வழக்கங்களுக்கு உகந்ததாக உள்ளது. இந்த மதம் மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் மற்றும் மரியாதைக்கும் பாதகம் விளைவிக்காது. இதன் மூலம் இது இயற்கைக்கு உகந்தது என்பது உணர்த்துகிறது. கடவுள் மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான வழிமுறைகளை இயற்கைக்கு உகந்தது போல் உருவாக்கினான். இதற்கு பெயர் மதம். இந்த மதத்தை பின்பற்றவில்லை என்றால் 5 பிரச்சனைகளை அடைவீர்கள். சீர்கேடு மற்றும் உறுதியற்ற தன்மை, ஒரு குறுகிய மரபு வழக்கு மற்றும் மறுமையின் வேதனை ஆகியவற்றை கூறுகிறது. இதை உறுதியான நம்பிக்கையுடன் பின்பற்றலாம். இதனை கண்ணை மூடிக்கொண்டும் பின்பற்றலாம். இஸ்லாம் தெளிவான கருத்துக்களை சொல்லுகிறது. இதில் மறைக்க முடியாத ஆதாரங்கள் உள்ளன. இது மன அமைதிக்கு உதவுகிறது.
குர்ஆன் கடவுளின் ஒரு புத்தகம். அந்த புத்தகம் பல நூறு ஆண்டுகளாக மாறவில்லை மற்றும் பல்வேறு நாட்டிலும் ஒரே நிலையாக உள்ளது. குர்ஆன் ஆன்மா, தெய்வீக பிரச்சினை மற்றும் கடவுளின் இருப்பான பிரபஞ்சம் மற்றும் வரலாறு குறித்த அவதாரங்கள் அவதானிக்கிறது. இது மனிதன் நல்லவற்றை செய்தால் சொர்க்கம் செல்வான் என்றும் தீமைகளை செய்பவர் நரகத்திற்கு செல்வார் என்றும் கூறுகிறது. இஸ்லாம் விரிவான மற்றும் நெகிழ்வான அம்சங்களை கொண்டது. இது மனித வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடியது. கடவுள் மனிதனை ஒரு விதியின்படி படைத்தார். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த உண்மை தெரியாது. இந்த உலகம் கடவுளை அடையும் வழி என்று. இதற்கு இறைதூதர் முகமது அவர்கள் ஒரு உண்மையான உதாரணம். தவறாக நடத்துபவர்களிடமும் உலகத்தை படைப்பவர் சனிக்கிழமை ஓய்வு எடுப்பார் என்று நம்புபவர்களிடத்திலும் சிலை வழிபாடுகளை உடையவர்களிடத்திலும் கடவுளே இல்லை என்பவர்களிடத்திலும் கடவுளை அடையும் வழி இல்லை என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். மனிதர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலம் பற்றி எதுவும் தெரியாது. அவர்களால் அதை கணிக்கவும் முடியாது. ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அவர்தான் படைப்பதற்கான முழு பங்கும் வகிக்கிறார். அவருக்கு முக்காலத்தைப் பற்றியும் தெரியும். இறைதூதர் வராதவரை இது யாருக்கும் தெரியாது. இதன் மூலம் இஸ்லாமிய மதம் பல நூறு ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு வயது பல்வேறு நாகரிகங்கள் மற்றும் பிரச்சினைகளை அணுகவில்லை என்பது உறுதியாகிறது. இந்த நவீன உலகத்தில் இது நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளது. ஏன் என்றால் இஸ்லாமியம் தேவைகளுக்கு ஏற்ப உள்ளது. பல நூறு ஆண்டுகளாக அழியாமல் வளர்ந்து உள்ளது. இஸ்லாம் முழு நேர்த்தியான மற்றும் உறுதியான வாழ்க்கையை தருகிறது. இந்த மதம் சரியான வழியை காட்டுகிறது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய மதம் மற்ற மதங்களை விட மிஞ்சும் அளவில் உள்ளது. இதனை ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து தேடுங்கள். இதன் மூலம் நீங்கள் இயற்கையான மற்றும் அமைதியான வழியில் கடவுளை அடைவீர்கள்.